ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எதுலன்னு கேட்குறீங்களா? ராகி மாவில் யூஸ் பண்ணி தான் ராகி வடை செய்ய போகிறோம். அவ்வளோ அருமையாக இருக்கும், முறுமுறுன்னு. நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா அரைப்படலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டு வரும். அதனால் நான் இடித்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 5 வரமிளகாயை மேலே இருக்க காம்பு கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 3லேருந்து 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நிறையா சேர்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும், குழந்தைங்க எடுத்தும் வைக்க மாட்டாங்க. ஸோ இதை நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கும்போதே தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா உப்பு நம்ம தனியாக மாவில் சேர்த்தோன்னா அங்கங்கே தங்கின மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ ராகி மாவு யூஸ் பண்ணி தான் ராகி வடை செய்ய போகிறோம். ஸோ நம்ம அதை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கிலோ ராகி மாவையை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த உப்பும் சேர்க்க தேவையில்லை. டைரெக்டாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது, அதை நம்ம சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுறணும். அரைச்சி வச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வடை போடும்போது இது ரொம்ப பெருசாக இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கும். அதனால் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ண வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்தான ஒரு பொருள் முருங்கைத்தலை, அதாவது முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எலும்புக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், பெரியவங்களுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. இது நம்ம சேர்த்து செஞ்சோன்னா தான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கைவிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இப்படியே சும்மா பிசைஞ்சு எடுக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சோன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது எல்லாமே நல்லா கலந்து வரணும். கீரையெல்லாம் எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நிறைய பேர் ராகி வடை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கால்வாசி பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்பவே நல்லதும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ராகி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வழக்கமாக ராகி களி செய்வோம், ராகியில் கஞ்சி செய்வோம். அதெல்லாத்தையும் விட இந்த வடை ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மெத்தடில் செஞ்சோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வடை, ராகிலே ரொட்டி கூட செய்யலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி கூட சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கீரை, வெங்காயம், மாவு, நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாமே நல்லா சமமாக கலந்துருச்சு. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம அலசி இதுலேயே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு விடணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சோன்னா தான் நமக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் நம்ம ரொட்டி ரெசிபி கூட பண்ணலாம். அதுக்கு நம்ம கரெக்டாக சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ரொட்டி செய்யலாம். ராகி ரொட்டி ரொம்ப அருமையான ரெசிபி. அந்த ரெசிபி நான் சீக்கிரமாக நம்ம சேனலில் போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்ல டைம் எடுத்து அளவாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான பதம். உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது, நம்ம வடை போடுற பதத்துக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வடை போட்டோன்னா தான் சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி விட்டோன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த சைஸில் நம்ம போட்டோன்னா தான் கரெக்டாக எல்லா சைடும் நல்லா வெந்து வரும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஸோ எண்ணெயில் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கிட்ட கிட்ட போட்டோன்னா ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு டைம் கரண்டி வச்சு கொஞ்சமாக கலந்து விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் எல்லாமே ஒட்டாமல் தனித்தனியாக வரும், இல்லைனா எல்லாமே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு சைடாக வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எல்லா சைடும் நல்லா வெந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோன்னா தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ரொம்ப எண்ணெயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். டெய்லியும் வடை பஜ்ஜியை விட நீங்கள் இந்த மாதிரி ராகி வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களாம் ஈவினிங் டைம் வரும்போது, ஸ்கூல் விட்டு வரும்போது இது செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.